இயற்கையை வணங்கி இறைவன் சண்முகனை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன். நம்ம ஏற்கனவே முந்தின வீடியோக்களில் நிலம் வாங்குறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இதுவோ கிட்டத்தட்ட நிலம் தேர்வு பண்ணுற ஒரு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. மேற்கு தெற்குத்தல், அதாவது உங்களோட வீடு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு மேற்கு சைடில் தெற்குத்தல், அதாவது வடக்கு ஓரத்தில் இருக்கிறது உச்ச தெற்குத்தல், அது நல்ல தெற்குத்தல் மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு. அப்படி ஒரு தெற்குத்தல் இருக்கிற பிளாட்டுகளை நீங்கள் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறாரு, அவரே அந்த மேற்கில் வடக்கு ஓரத்தில் இருக்கிற தெருக்குத்து இருக்கிற பிளாட்டை மட்டும்தான் அவர் வாங்குவார். ஏற்கனவே அவர் இருக்கிற வீடு அப்படி தான் இருக்குது. இது போக அவர் வாங்குற வீடுகள் எல்லாமே பிளாட்டுகள் எல்லாமே அந்த வடக்கு ஓரத்தில் வர்ற தெருக்குத்தலை பார்த்து தான் அவர் வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது நம்மளை கூட்டு போய் காட்டிட்டு தான் அதை வாங்குவார். ஏன் அப்படின்னா அதுலேயும் சில விஷயங்கள் தவறாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தவறாக மாறுறது அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டிகிரி வைஸில் மாறும். டிகிரி இப்போ நார்த்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு 10 டிகிரி திரும்பி இருக்குது, அதாவது 10 டிகிரி மைனஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த தெருக்குத்தல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. அந்த தெருக்குத்தல் பாசிட்டிவான தெருக்குத்தலா நெகட்டிவான தெருக்குத்தலா அப்படிங்கிறது நம்ம அந்தந்த சைட்டுகளில் இந்த டிகிரி செக் பண்ணி பார்த்து சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வடக்கும் கிழக்குக்கு வர்ற உச்ச தெருக்குத்தல் டிகிரி ப்ளஸ்ஸு மைனஸாக மாறினா கூட உங்களுக்கு அது பிரச்சனையை தராது. ஆனால் மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு அந்த டிகிரி ப்ளஸ் மைனஸ் வந்தது அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது உச்ச தெருக்குத்தலாக கூட தெரியும். அதை பார்க்கறதுக்கு நீச்ச தெருக்குத்தலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம அந்த பிளாட்டில் டிகிரி செக் பண்ணி அதை அப்படியே அந்த டிகிரி எடுத்துகிட்டு போய் டிராயிங் வரைஞ்சி அந்த இதில் நம்ம பார்க்கும்போது தான் இது நீச்ச தெருக்குத்தலா இல்லை உச்ச தெருக்குத்தலாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விஷயங்களை மட்டும் இதில் சொல்கிறேன். அதில் உச்ச தெருக்குத்தல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். வியாபாரங்கள் இல்லை தொழில் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மேற்கு பார்த்த வீட்டுக்கு நீச்ச தெருக்குத்தல் இருக்குது உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அது நீச்ச தெருக்குத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு தெற்கு ஓரத்தில், அதாவது தென்மேற்கு காரணம்னு சொல்லுவோம், கன்னி மூலைன்னு சொல்லுவோம், அந்த மூலையில் பாதி உங்கள் பிளாட் 50 அடி இருக்குதுன்னா 25 அடி அகலத்துக்கு அந்த பிளாட்டில் தெருக்குத்தல் உங்கள் பிளாட்டில் விழுது அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது குடும்ப தலைவன் அந்த வீட்டில் இருக்க மாட்டார். இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கும், நல்லா போய்கிட்டு இருக்கும். அதாவது இந்த மாதிரி தெருக்குத்தல்கள் இருக்கிற வீடுகளில் தான் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சார் வாஸ்துன்னு சொல்கிறீங்க, இதை பாருங்கள் எப்படி வளர்ச்சியை பாருங்கள், துட்டு அங்கே விழுந்துக்கிட்டு இருக்கு, என்ன முடியல அவ்வளோ துட்டு இருக்கு, நீங்கள் என்னென்னா வாஸ்து நீச்ச தெருக்குத்தல் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அது மிகப்பெரிய அளவில் உயராக கொண்டு போய் அப்படியே டவுன் பண்ணிடும். அந்த குடும்ப தலைவன் வளர்ச்சி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தெருக்குத்தல் வீட்டில் வேகமான வளர்ச்சி இருக்குதுன்னா உடனே வாஸ்து கன்சல்ட்டை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் அந்த வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் விழுந்ததுக்கு பிறகு, அதாவது நீங்கள் ஒரு 10 வருஷம் வளர்ந்த வளர்ச்சி எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்கோ அது 2 வருஷம் 1 வருஷத்தில் அவ்வளோ வேகமாக உங்களை கீழே கொண்டு இறக்கி அடுத்து அதோட மனவேதனையை நீங்கள் 10 20 வருஷம் 30 வருஷம் ஆனால் கூட நீங்கள் சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தெருக்குத்தல் தான் அந்த மேற்கில் தெற்கு ஓரத்தில் வர்ற தென்மேற்கு தெருக்குத்தல், கன்னிமூல தெருக்குத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெருக்குத்தலை நீங்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு தெருக்குத்தல் இருக்குது, நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா முதல்ல போய் வாஸ்து நீங்கள் பார்த்துருங்க, வாஸ்து கன்சல்ட்டை சந்தித்து உங்கள் வளர்ச்சியை தடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த வேகமான வளர்ச்சி அது பிரச்சனையை கொடுத்துரும். நிறைய நபர்கள் சொல்கிறத அதான் சொல்லுவாங்க, அதாவது சார் அவன்லாம் வாஸ்துப்படி சரியில்லாத வீட்டில் தான் இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இல்லைன்னா சார் அவன்லாம் பண்ணுற அயோக்கியத்தனம் பயங்கரமான அயோக்கியத்தனம் பண்ணுறான், அவன்லாம் நல்லா தான் இருக்கான், நீங்கள் வாஸ்து பாருங்கள், நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்க, நீங்கள் நல்லா இருங்க நல்லது பண்ணுங்க அதுன்னு சொல்லி எங்களெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் காலகட்டங்கள் தான் அது நல்லாயிருக்கும். திரும்ப அது நிறைய பிரச்சனைகளை தரும். அவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்களோ அதை விட அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வீடுகள் இருக்குது. அதனால் மற்றவங்களை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கணக்கெடுக்காதீங்க.
இப்போ ஒருத்தர் போதை பழக்கத்தில் இருக்காரு. இப்போ இந்த தென்மேற்கு வீடுகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அந்த தென்மேற்கு தெருக்கூத்தல் இருக்கிற வீட்டில் போதை பழக்கங்கள் இருக்கிறதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அவங்க சொல்லுவோம், சார் அவன்லாம் நல்லா பிடிச்சிட்டு இருக்கான் வச்சுட்டு இருக்கான்னு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு போதை பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாமல் இருந்து இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை தந்துகிட்டு இருக்கும். அதை இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறக்காக அவர் வந்து அவரெல்லாம் நல்லா தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது வந்து ஒரு தவறான விஷயம். அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது சில காலகட்டங்களில் உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு, குடும்ப ரீதியான பாதிப்புகள்லாம் வரும்போது தான் அவருக்கு தெரியுமோ ஒழிய அது வரைக்கும் அது தெரியாது. அது ஆரோக்கியமாக இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். அது சில காலகட்டங்களில் அது உள்ளே இருந்து அது உடம்பை கெடுத்து பிரச்சனைகளில் வரும்போது அந்த ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து பெருசாக நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ சொல்லுவாங்க நல்லா இருக்கும்போது பிடிச்சி ஒரே வார்த்தையோட முடிச்சிருவோம். ஆனால் அதே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் நல்லா தானே இருக்கான், நல்லா தான் இருக்கானான்னு இவங்க போட்டு அது எப்படி சொல்றது, ஒருத்தன் வந்து நல்லா இருக்கிற காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கிட்ட மனசு இருக்காது. அவன் நல்லா இருக்கானே நல்லா இருக்கானே நல்லா இருக்கானே, நான் வந்து நல்லா ஒழுங்காக தான் எல்லாம் செயல்பட்டுருக்கேன், ஆனால் நல்லா இல்லையே, இப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு தேவையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும், தேவையான வருமானங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அது வந்து இவங்களுக்கு வந்து சரியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு கெட்ட விஷயத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ கம்மியாக இருக்குதோ, நமக்கு சரியாக இல்லாமல் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோமோ, நம்ம வந்து ஒரு குறைவான இடத்துல இருக்கிறோமோ, நம்மளை மதிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை உருவாக்கி இப்படியே நிறைய பேர் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இப்போ அந்த தெருக்கூத்தல்லே உச்ச தெருக்கூத்தல், நீச்ச தெருக்கூத்தல் நம்ம பார்க்குறோம். அந்த பிரம்ம தெருக்கூத்தல், அதாவது இப்போ மேற்கு பார்த்த பிளாட் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கிட்ட ஒரு 10 அடி அங்கிட்ட ஒரு 10 அடி அப்படி இருக்கச்சுல நடுவில் ஒரு 30 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 அடி முகப்பில் நடுவில் ஒரு 30 அடி வரும். அந்த 30 அடியில் உள்ள பிரம்ம தெருக்கூத்தல் அந்த தலைவன் தலைவிக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த வீட்டுக்கே ஒரு முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நிலைமையில வந்து அந்த வீடு விழுந்துரும். தெற்கு பார்த்த பிளாட்டோட தெருக்கூத்தல், அதாவது உங்க வீடு அல்ல நிலம் ஏதாவது வந்து தெற்கு பார்த்து இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள தெருக்கூத்தல் வந்து உச்ச தெருக்கூத்தலை முதல்ல பார்த்துரும். உச்ச தெருக்கூத்தல்ங்கிறது கிழக்கு ஓரத்தில். இப்போ நிறைய பேர் வந்து அதை நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க, சார் அக்னி மூலையில தெருக்கூத்தல் சார், அது நல்லது கிடையாது, அக்னியில் வந்து தெருக்கூத்தல் வரக்கூடாதுல்ல, அது பிரச்சனையாயிரும்ல, அங்கே நம்ம வாசல் போட்டால் நேர் தெருவை பார்த்து இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது வந்து உச்ச தெருக்கூத்தல், அது நல்ல தெருக்கூத்தல் தான். அதை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நிறைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய தொழில் அதிபர்கள் இருக்கிற இடம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து தான். அதாவது வியாபாரங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள், கடைகள், ஹோட்டல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து தெற்கு பார்த்த மனைகளில் வந்து நல்ல யோகத்தில் இருக்கும். ஆனால் அது வாஸ்து நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த வளர்ச்சி வந்து ஒரு நிரந்தரமான வளர்ச்சியாக இருக்கும். அதுவே தவறான வாசல்கள், தவறான ஒரு நிலையில் அந்த தவறான தெருக்குத்தல்லாம் இருந்ததுன்னா அது வீழ்ச்சி அடையும். இப்போ வந்து அந்த கிழக்கு ஓரத்தில் இருக்கிற அந்த உச்சக்குத்தல் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், அல்ல ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த தெற்கில் கிழக்கு ஓரத்தில் வர்ற தெருக்குத்தல் வந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். அதுவே அதில் நீச்ச தெருக்குத்தல், தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு வந்து மேற்கு ஓரத்தில் இருக்கிற தெருக்குத்தல், அது கன்னிமூல தெருக்குத்தல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து. அதாவது மேற்கில் வர்ற தெற்கு ஓரத்தில் வர்ற தெருக்குத்தல் கன்னிமூல தெருக்குத்தல், இந்த சைடில் அதாவது தெற்கு ஓரத்தில் வர்ற மேற்கு வர சைடில், அதாவது தெற்கு பிளாட்டில் மேற்கு ஓரத்தில் வர்ற தெருக்குத்தல், அதுவும் நெகட்டிவ் தெருக்குத்தல். இதுவும் குடும்ப தலைவி, அந்த தலைவி வந்து அந்த தலைவனை இழந்து அந்த வீட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் அந்த வீடு கொடுக்கும். அந்த தெருக்குத்தல் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த இருக்கிற அந்த மனைவி வந்து ஒரு தொழிலோ ஒரு ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதுக்கு அவங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு நல்ல ஸ்டேஜில் கணவனை நம்பி வாழ்ந்து அந்த கணவன் தான் நமக்கு எல்லாமே, கணவன் வந்து நம்மளை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ வைக்கிற அந்த வீடு வந்து அதுக்கு பிறகு அது ஒரு சில காலகட்டத்தில் குழந்தைங்கள்லாம் வளர்கிற ஸ்டேஜில் வரும்போது அந்த கணவன் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி அடுத்து குழந்தைங்களை நம்பி வாழ்கிற மாதிரி, அடுத்து ஒரு ஒரு மனிதர்களை சார்ந்தே வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த வீட்டுக்கு உருவாக்கும். இது வந்து நான் இவ்வளோ தெளிவாக ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி நிறைய வீடுகளை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம சொந்தக்காரங்க இருந்த வீடுகள்லேயே அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு தெற்கு பார்த்த மனைக்கு வந்து அந்த நீச்ச தெருக்குத்தல் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் வாங்காதீங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் உச்ச தெருக்குத்தல் வாங்குங்க. அல்லது
இந்த பிரம்ம தெருக்குத்தல் வந்து அதுவும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். தலைவன் தலைவிக்கு பிரச்சனைகள், வியாபாரங்கள், இல்லை அரசியல் ரீதியானதில் பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டு அரசியல்வாதிகள் வந்து நிறைய பணத்தை இழக்கிறது. அதாவது நிறைய முதல்ல ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பணங்களை இருக்கிற பணங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பிரம்ம தெருக்குத்தல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தெருக்குத்தல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உச்ச தெருக்குத்தல் வாங்குங்க, நீச்ச தெருக்குத்தல் வாங்காதீங்க. உச்ச தெருக்குத்தல் எப்படி அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ நல்லா நீங்கள் கேட்டீங்க, அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உச்ச தெருக்குத்தல்னா என்ன, நீச்ச தெருக்குத்தல்னா என்ன அப்படிங்கிறது புரியும். அந்த உச்ச தெருக்குத்தல் வாங்குறதுனால என்ன நன்மைகள், நீச்ச தெருக்குத்தல் வாங்குறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல பிளாட்டை தேர்வு பண்ணி ஒரு நல்ல வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாழ்க வாஸ்துவுடன். நன்றி, வணக்கம்.